அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் பழமொழி: அளவுக்கு மீறினால் அழகும் அழிவாகும். நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகப்படுத்தியும் அல்ல, குறைவாகவும் அல்ல, அவர்களுக்குரிய இடத்தில் வைத்து போற்ற வேண்டும். தமிழ் கவிதை: மனிதர் தான், ஆனால் உச்சம்; படைப்பு தான், ஆனால் சிறந்தம். அளவின் எல்லை அறிவுக்கு உண்டு, மகத்துவ எல்லை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லை. இக்கவிக்கு ஏற்றாற்போல் இமாம் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது முர்தா ஷரீஃபில் 51வது பைத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார்கள்: فَمَبْلَغُ الْعِلْمِ فِيهِ أَنَّهُ بَشَرٌ وَأَنَّهُ خَيْرُ خَلْقِ اللَّهِ كُلِّهِمْ. தமிழ் மொழிபெயர்ப்பு: மாநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயத்தில் மனித அறிவு சென்றடையும் எல்லை என்னவெனில், அவர்கள் இறைவனாகவோ இறை மகனாகவோ மலக்காகவோ ஜின்னாகவோ அல்லாமல் மனிதராகவே இருந்தார்கள் என்பதும், அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளிலும் அவர்களே சிறந்தவர்கள் என்பதே ஆகும். கவிஞர் கூறுகிறார்: மனித அறிவு மிகுந்த வரம்புடையது. நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அகமிய உண்மையை முழுமையாக அறிந்து கொள்ளும் வல்லமை மனித அறிவுக்கு இல்லை. ஆனால் அந்த அறிவு ஒரு உயர்ந்த உண்மையை உறுதியாக அறிய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர், ஆனால் சாதாரண மனிதர் அல்ல, அல்லாஹ் படைப்புகளில் சிறந்த மனிதர். இந்த பைத் இரு முனைகளையும் மிக அழகாக பாதுகாக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனாக்குவதையும் இறைத்தன்மையுடன் ஒப்பிடுவதையும் மறுக்கிறது. அதே நேரத்தில் அவர்களை சாதாரண மனிதர் என்று தாழ்த்துவதையும் மறுக்கிறது. மனிதர், ஆனால் உச்ச மனிதர்; படைப்பு, ஆனால் படைப்புகளில் சிறந்தவர். இதுவே அஹ்லு சுன்னாவின் நேரிய வழி. மைய கருத்து என்னவென்றால், மனித அறிவுக்கு எல்லை உண்டு. நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்திற்கு எல்லை இல்லை. அவர் மனிதர், ஆனால் அல்லாஹ்வின் படைப்புகளில் உச்சம்.